முத்து வீடியோ வைரல் ஆனது பிடிக்காம நேரம் செய்த அவங்க அம்மாட்ட சத்த போறாங்க. தேவையில்லாம மாமா பேசி தேவையில்லாம என் வீட்டுக்காரருக்கு வேலை போயிருச்சு. 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா அவர் இன்னும் கோவம் அதிகமாக தான் செய்யும். இந்த மாதிரி மாமா ஏதாச்சும் ஒன்று ஏடி மீடியா பண்ணிக்கிட்டு இருக்காரு மாதிரி தேவை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மீனா வீட்டுக்கு வராங்க. என்னடி என்னாச்சு, ஏன் அம்மா கூட சத்தம் முடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ சொல்றாங்க, ஏக அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் உங்க வீட்டுக்காரனால தாங்க. தேவையில்லாம அவர் ஒரு பேட்டி கொடுத்து அதுல என் வீட்டுக்காரருக்கு அகேன்ஸ்டா போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அதுக்கு நான் முன்னாடி பண்ண முடியும். மாமா யதார்த்தமா உண்மையத்தையும் சொன்னாரு. ஒரு உயிரை காப்பாத்துற தப்பு இல்லை, இதுல என்ன இருக்கு, அவர் சொன்னாரு என்ன தவறு இருக்கு அப்படின்றாங்க. இவர் அப்படி சொன்னதுனாலதான் என் வீட்டுக்காரருக்கு தேவையில்லாம டீக்ரேட் ஆயிடுச்சு. அதாவது உயிரை காப்பாத்தாம போலீஸ்கார் தேவையில்லாம அடிச்சவனை போய் தேடி போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றாங்க. இதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் போலீஸ்ட்ட அதாவது மேலே அதிகாரிட்ட நீங்க தான் சொல்லணும். அதாவது ஒரு விஷயத்த தப்பு பண்றவனை பிடிக்கிறது அவங்களோட வேலை. அதை நான் பண்ணி அப்படின்ட்டு உன் வீட்டுக்காரர் ஆனஸ்டா பேசுறத விட்டுவிட்டு தேவையில்லாம மாமா தவறு சொன்னா என்னடி பண்ண முடியும்? அவர் ஒரு பப்ளிக்ல நடந்த விஷயத்துக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு? மீடியாவில் அப்படி எல்லாரும் அவர் வேண்டி பேசுனதுனால அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, நடந்த விஷயம்னா ஒண்ணும் இல்லக்கா, அவர் அருணுக்கு சப்போர்ட்டாவும் பேசியிருந்தாருன்னா கண்டிப்பா என் வீட்டுக்காரருக்கு சஸ்பெண்ட் கிடைச்சிருக்காரு. ஆனா அது எதுவுமே மாமா சொல்லவே கிடையாது. முழுக்க முழுக்க அவர் என்னமோ தப்பு பண்ண மாதிரி இவர் சரியா பண்ண மாதிரி பேசிட்டு இருக்காரு. மெயினா அதுவும் ஃபர்ஸ்ட் உயிர் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்ட்டாரு. இதையும் மேலதிகாரி பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மீனாட்ட சொல்றாங்க சீதா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அப்படி எல்லாம் கிடையாது, மாமா திட்டமிட்டு எந்த விஷயத்தையும் பேச கிடையாது, அவர் யதார்த்தமா பேசினாரு. இதை ஒரு பெரிய விஷயமா கொண்டு வந்துட்டு அதே அம்மாட்ட தேவையில்லாம ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது, இங்க பாருங்க போனதை கொடுக்க நீ மாமாட்ட அதாவது என் வீட்டுக்கார்ட்ட மாமா மன்னிப்பு கிடத்த அந்த பிரச்சனை முடிக்க போறான். ஏன்னா அவர் அவ்வளவு கோபத்துல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நாங்க என்னடி பண்ண முடியும்? அவர் கோவப்பட்டு அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? மாமா பண்ண விஷயம் யதார்த்தமான விஷயம், அது நல்ல விஷயம். அதுக்கு யார்ட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அவரே மன்னிப்பு கேட்கிறேன்றாலும் அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றாங்க மீனா. அதை பார்த்துட்டு வீட்டில் அவங்க அம்மா இப்படி 2 பிள்ளைங்களும் சண்டை போடுக்கிறீங்களே, ரொம்ப வேதனையா இருக்கு. அக்கா தங்கச்சி 2 பேரும் சந்தோஷமா ஒற்றுமையா இருப்பீங்கன்னு நினைச்சா இந்த பிரச்சனை முடியாத போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கவலைப்படுறாங்க. நீ எதுவும் கவலைப்படாதம்மா, சீதா புரியாம பேசுறான்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. பழையபடிக்கு சீதா கோவப்படுறாங்க. இங்க பாருடி, நீ என்ன கோவப்பட்டாலும் சரி, நீ என்ன சொன்னாலும் சரி, மாமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் மீனா போய் முத்தட்டையும் இதை பத்தி பேசுறாங்க. அதுக்கு முத்து, என்ன மீனா பழையபடியும் இந்த பிரச்சனை நான் அப்படியே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு, இதுக்கு நம்ம என்ன பண்றதுனே தெரியலையே. அருணுக்கு எனக்கும் பிடிக்காத விஷயங்கிறது வேற. ஆனா நான் என்னைக்குமே அதை அவருக்கு எதிராக நான் எதுவுமே பண்ணது கிடையாது அப்படின்றாரு. எனக்கு புரியுதுங்க, ஆனா அவளுக்கு புரிய மாட்டேங்குதே. இது எதுக்கு நீங்க போய் பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க? தேவையில்லாம இந்த விஷயத்துல அக்கா தங்கச்சி பாசம் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு திரும்ப போய் நீங்க அருண்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு போனீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம். இந்த விஷயத்தை நீங்க விட்டு தூக்கி அங்கிட்டு வரமா போட்டுருங்க, நம்ம பாக்குற வேலையை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்றாங்க. மொத்தம் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. இல்ல நான் வேணா ஏதாச்சும் பேசி பார்க்கட்டா அப்படின்றாரு. அதுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க. நான் சொல்ற கேளுங்க. வீட்டுக்காரமா சொல்ற பேச முழுசா கேளுங்க. இந்த விஷயத்துல என் தங்கச்சிக்கு எனக்கும் உள்ள நடக்கிற பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இதுல தலையிடக்கூடாது அப்படின்ட்டு கராரால் செய்யறாங்க மீனா. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.